படம் தொடங்குறது. பயம்னு ஒரு நாடு இருக்கு, அது 12 மாவட்டங்களா பிரிஞ்சு கிடக்கு. அரசாங்கம் இரும்பு முஷ்டியால ஆண்டுகிட்டு இருந்த காலம். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு புரட்சி நடந்தது, தோத்தாச்சு. அரசாங்கம் கொடுமையா பழிவாங்கியது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாவட்டமும் 12ல இருந்து 18 வயசுக்குள்ள 2 குழந்தைகளை அனுப்பணும். அதான் அறுவடைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த குழந்தைகள் தலைநகருக்கு கூட்டிட்டு போய் டிவில காட்டுற மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் கொல்ற போட்டி. அதான் பசி விளையாட்டு. உயிரோட இருக்கிறவன் ஜெயிப்பான், தன் ஊருக்கு போயிடுவான். இந்த சின்ன வரலாறு சொன்னப்புறம் சிசர் ஃபிளிக்கர்மேன்னு ஒரு அழகு நடிகர் வர்றான். அவன் இந்த விளையாட்டோட ஏற்பாடு பண்ணற செனகா கிரேன்னு ஒருத்தரை இந்த 74வது பசி விளையாட்டு பத்தி சந்திப்பு பண்றான். அதே சமயம் ஏழை மாவட்டம் 12ல கேட்னிஸ் எவர்டின்னு ஒரு பொண்ணு. அவங்க அம்மா தங்கச்சி பிரேம்ரோஸ் எவர்டின்னோட வாழ்ந்துட்டு இருக்கா. அவங்க அப்பா இறந்துட்டாரு. கேட்னிஸ் குடும்பத்துல ஸ்தம்பமா இருக்கா. ஒரு நாள் பிரேம்ரோஸ் கனவுல அவங்க பேர் பசி விளையாட்டுக்கு எடுக்கப்படுறதா பாக்குறா. கேட்னிஸ் வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடி தங்கச்சியை சமாதானப்படுத்தி வில்லோ மரத்தடியில சொல்லி சமாதானப்படுத்துறா. காட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. மின்வேலி துள்ளி குதிச்சு தாண்டி. ஏழை பகுதி 12. கறி வெட்டும் துயரம் நிறைஞ்ச இடம். அங்க வாழறவங்க வாழ்க்கையெல்லாம் கருப்பு நிறம். ஆனா அவ சூப்பரா வேட்டையாடுவா. மான் ஒன்னு கிடைச்சுச்சு. கத்தி எடுக்க போற நேரத்துல கேள் வந்து சி. மான் ஓடிடுச்சு. ஆனா பறவை ஒன்னு கிடைச்சுச்சு. அதை அங்க போலீஸ் கிட்ட வித்து சாப்பாடு வாங்க போறாங்க. சட்டன்னு ஒரு ராட்சத விமானம் வந்து நின்னுச்சு. அதிலிருந்து எஃபி ட்ரிங்கட் இறங்கினாங்க. 12வது பகுதிக்கு உதவி பண்றவங்க அறுவடை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்றாங்க. 12ல இருந்து 18 வரை உள்ள பிள்ளைகள் எல்லாம் ஃப்ரீடம் ஹாலுக்கு வந்திருந்தாங்க. வயசு பிரிச்சு நின்னுருந்தாங்க. எஃபி ஒரு படத்தை காட்டினாங்க. அதுல அந்த நகரம் எவ்வளவு சிறப்புன்னு பேசி பின்னாடி ஒரு பானையில இருந்து ஒரு பெயர் எடுத்தாங்க. பிரிம் பெயர் எடுத்தாங்க. அவ சகோதரிய நடக்கிற மரண விளையாட்டுல போகணும். கேட்னிஸ் முன்னாடி வந்து நின்னுட்டாங்க. அவங்க தான் போறேன்னு சொல்லிட்டாங்க. எஃபி அதிர்ச்சியா பார்த்தாங்க. பீட்டா மெல்லார். அப்புறம் அந்த பையனை தேர்ந்தெடுக்கிறாங்க. கட்னீஸ் பீட்டா கை குலுக்கிக்கிட்டாங்க. சட்டுன்னு பிளாஷ்பேக். கட்னீஸ் எங்கேயோ எப்பயோ அந்த பையனை பார்த்திருக்கா. ஞாபகம் முழுசா இல்ல. எஃபி அந்த குழந்தைகளை ஸ்பீடு ரயில்ல கேபிட்டல் கொண்டு போயிடுறாங்க. முதல் தடவை 12வது மாவட்டத்துல இருந்து வந்த 2 குழந்தைகளும் சுகபோகத்தை பார்க்கறாங்க. பெரிய அறை, மஹோகனி பர்னிச்சர், சாப்பாடு கண்டதும் இல்லாத அளவுக்கு. பீட்டா கட்னீஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்போ கட்னீஸுக்கு பிளாஷ்பேக். அவன் அப்பா பேக்கரியில பன்றிகளுக்கு சாப்பாடு போடுறது. ஆனா கட்னீஸ் அவனை பொருட்படுத்தல. ரயில்ல ஹிட் சந்திக்கிறாங்க. 12வது மாவட்டத்துல இருந்து உயிர் பிழைச்ச ஒரே ஆளு. கசப்பான மாதுசாராடி. 2 சோகமான சந்தோஷம் சொல்றான். சாவோம்னு நினைச்சுக்கோங்க, எனக்கு உங்களை காப்பாத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ரூம்ல போய் துள்ளி குடிக்கிறான். பீட்டா பின்னாடியே போறான். கட்னீஸுக்கு டெலிவிஷன்ல காட்டிய கொடூர விளையாட்டு ஞாபகம் வரும். அப்புறம் பீட்டாவுடன் காலை உணவுக்கு போகிறாள். ஹிட் சொல்றான், ஸ்பான்சர்கள் முக்கியம், பணக்காரங்க. விளையாட்டு காலத்துல பரிசு அனுப்பி அவங்க உயிரை தீர்மானிக்கிற ஆளுங்க அந்த நகரத்தின் ரயில் நிலையத்தை நெருங்கினாங்க. அடடா, 12வது மாவட்டத்தோட அழுக்கு நிறைஞ்ச ஊர்ல இருந்து வந்தவங்களுக்கு அந்த நிலையம் எவ்வளவு அதிசயம் பாருங்க. தொழில்நுட்பம் பளிச்சுன்னு இருக்கு, சுத்தமா இருக்கு, ஆடம்பரமா உடை அணிஞ்சு நிக்குற மனுஷங்க. அவங்க ஊர்ல இருக்கிற மக்களோட உடைகள்ல இருந்து இது எவ்வளவு வித்தியாசம். பெட்டா நிலையத்துல ரசிகர்களுக்கு சந்தோஷமா கையசைக்கிறான். ஆனா எச் கட்னீஸ் கிட்ட சீரியஸா ஒரு கத்தியை எப்பவும் கையில வச்சுக்க சொல்றாங்க. பெட்டா கூட்டத்தை எப்படி கவர்றதுன்னு ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டாருன்னு அவருக்கு தெரியும். அவங்களோட தலைநகர் பயணம் ஆரம்பிச்சாச்சு. கட்னீஸையும் பெட்டாவையும் மாடுகளை மாதிரி சீராட்டி அலங்கரிச்சு ஸ்டைலிஸ்ட் சி கிட்ட அனுப்பி வச்சாங்க. ஆனா மற்றவங்களைப் போல இல்லாம சி கட்னீஸ் கிட்ட ஜின்ஜா அனுதாபம் காமிச்சாரு. அவங்க விளையாட்டுக்குள்ள கட்டாயமா பங்கேற்க வேண்டியிருக்கிறத கொண்டாடாம நல்ல முத்திரையை விட்டுட்டு போகணும்னு சொல்லி ஒளிரும் துணிகளை உடுத்த வச்சாங்க. அந்த உடைகள்ல நெருப்பு எரியுற மாதிரி இருக்கு. பிரசிடென்ட் ஸ்னோவும் 100,000கணக்கான பார்வையாளர்களும் முன்னாடி நடந்த அந்த விழாவில அந்த நெருப்பு உடையால அவங்களுக்கு அசுர கைத்தட்டல் கிடைச்சது. விழா முடிஞ்சதும் அவங்களுக்கு தங்க வீடு காட்டினாங்க. அப்புறம் 4 நாள் தீவிர பயிற்சி ஆரம்பிச்சாங்க. முதல் நாள் தண்ணீர் தேவை இல்லாம போறது மாதிரி இயற்கை அபாயங்கள் பத்தி எச்சரிச்சாங்க. அட போங்கடா, பாருங்க, பயிற்சியில உயிர் பிழைக்கிற தந்திரங்கள் எல்லாம் கேட்பாங்க. அந்த பயிற்சியில சும்மா இருக்கல. செல்வந்த பகுதிகளுக்கு சொந்தமான ரொம்ப பயிற்சி பெற்ற வீரர்கள் போர் வித்தைகளையும் தந்திரங்களையும் காட்டி அசத்திட்டாங்க. அந்த இரவு சாப்பாட்டுல 1, 2, 4 மாவட்டத்துல இருந்து வந்த கெரியர் வீரர்களா இருக்காங்கன்னு தெரிஞ்சது. இவங்க சின்ன வயசுலேயே ரொம்ப கடுமையா பயிற்சி எடுத்தவங்க. போட்டியில ஒன்னா சேர்ந்து விளையாடுவாங்க. இந்த செய்தி 12வது மாவட்டத்துல இருந்து வந்த கட்னீஸ் பீட்டர் இருவருக்கும் சோர்வை ஏற்படுத்திடுச்சு. பீட்டர் கட்னீஸோட வேட்டை திறமையை புகழ்ந்து சொன்னான். ஒரு வெடிச்சுன்னு கண்களை நோக்கி வில்லால அடிச்சு அணில் கொல்றாளே. கட்னீஸ் பீட்டரோட சக்திய பாராட்டினா. அந்த பேக்கரியில பூ மாலைகளை எடுத்து போடுறத சும்மா எளிதா பண்றானே.
அதுக்கு மேல பீட்டர் தான் சொன்னான், கட்னிஸ் 12வது மாவட்டத்துக்கு வெற்றி வாங்க முடியும்னு அவன் அம்மாவே நம்புறாங்கன்னு. சாப்பாடு முழுசா சாப்பிடாம அவங்க அறைக்கு போட்டாங்க. அடுத்த நாள் பயிற்சியில அந்த வீரர்கள் தன்னுடைய போர் திறமையை காட்டி அசத்தினாங்க. ஆரம்பத்திலேயே ரொம்ப சிரமப்பட்டு கயிறு வலையில் ஏற முடியாம புலம்புறான். கேரியர்கள் சிரிச்சு போய்விட்டாங்க. ஆனா அடுத்த நொடி என்னடான்னா ஒரு பெரிய உலோக பந்தை சும்மா வீசி எரிஞ்சு அவங்களை அதிசயிக்க வச்சுட்டான். அப்புறம் கேட்னிஸ் கிட்ட அவன் மறைஞ்சு இருக்கிற கலைன்னா என்னன்னு காமிச்சு தெரிஞ்சுக்க வச்சுட்டான். அப்புறம் கேட்னிஸ் எவ்வளவு அற்புதமா ஒரு பன்றி வாயில வைச்ச ஆப்பிளை ஒரு அம்புல அடிச்சு நொறுக்கினாள்னா பாருங்க. ஸ்பான்சர்கள் அவளை பார்த்து திகைச்சு போயிட்டாங்க. சின்னதா வணங்கிட்டு போட்டா. 3 நாள் கழிச்சு ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. கேட்னிஸ் 12ல 11 மார்க் வாங்கி அசத்திட்டா. டிஸ்ட்ரிக்ட் 1ல இருக்கிற மார்வின், டிஸ்ட்ரிக்ட் 2ல இருக்கிற கிளிம்மர் போன்ற கேரியர்ஸையும் மீறிட்டா. பீட்டா 8 மார்க் வாங்கினான். சரிதான். பின்னணியில பிரசிடென்ட் ஸ்னோ கேட்னிஸ்க்கு அவ்வளவு மார்க் கொடுத்த செனிகா மேலக்கடுப்புல உள்ளான். இந்த விளையாட்டு கேபிட்டலோட ஆதிக்கத்தை நிறுவுறதுக்குத்தான். சின்ன நம்பிக்கையை காமிக்கணும், அதிகமா காமிக்க கூடாதுன்னு செனிகா கிட்ட கர்ஜிச்சான். அப்புறம் கேட்னிஸ் கிட்ட இன்டர்வியூக்கு நான் உன்னோட வரேன்னு சொல்லிட்டான். ட்ரைனிங் முடிஞ்ச நாளுல சொன்னான். அவன் வேற சில விஷயங்களையும் சொன்னான். அட போங்க, பேட்டா தனியா பயிற்சி எடுக்க வற்புறுத்தினான். இதுல ஆச்சரியம் என்னன்னா இறுதி நாள்ல ஒருத்தன் மட்டும்தான் உயிர் பிழைப்பான். அப்புறம் அந்த கவர்ச்சியான சீசர் பிளிகர்மேன். அவன் எல்லா போட்டியாளர்களையும் பேட்டி கண்டான். டிவில கேட்னிஸ் அவளை நெருப்பு பெண்னு சொல்றாங்க. அவ பரேட்ல அட்டகாசமா வந்தாச்சு. ஸ்டுடியோ கூட்டத்தை அவளோட வெட்கம் கலந்த சரியான பதில்களாலும் நெருப்பு மாதிரி ஜொலிச்ச அழகான உடையாலும் அவள் அசத்திட்டா. ஆனா பாருங்க பேட்டா, அவன் அழகுலேயே ஜெயிச்சுட்டான். கேட்னிஸை புகழ்ந்து தள்ளினான். பின்னணில கேட்னிஸ்லாம் சீ போட்டா. ஆனா ஹேமிச், ட்ரீனா சொன்னாங்க இந்த நாடகத்தை நடத்தி பாருன்னு. ஸ்பான்சர்களை பிடிக்கணும்னா. அதான் அந்த இரவு பேட்டாவுக்கு உண்மையான உணர்வு இருக்குன்னு கேட்னிஸுக்கு தெரிஞ்சிச்சு. நடிப்பு இல்ல, போட்டி நாள் வந்தாச்சு. எல்லாரும் அந்த செயற்கை அரங்கத்துக்கு போறாங்க. கேட்னிஸுக்கு சி ஒரு பரிசு கொடுத்தா. அவள் தங்கச்சிக்கு கொடுத்த மாகிங் ஜே பட்டனை. குழாய்கள்ல இருந்து வெளியே வந்தாச்சு. போட்டியாளர்கள் எல்லாம் கொர்னுகோபியா, காண்டாமிருக வடிவிலான கூடாரம், பொருட்கள் நிறையா. சீட்டி அடிச்சதும் போட்டி ஆரம்பிச்சிடுச்சு. கட்னிஸ் அந்த கூட்டத்துல கலந்து ரொம்ப வேகமா ஓடல. காட்டுக்குள்ள ஒரு சாமான்களை எடுத்துட்டு ஓடிப்போனா. தள்ளாடி விழுந்து சுவாசம் முட்டுச்சு. காட்டுக்குள்ள நல்லா ஆழமா போய் ஒரு மரத்துல ஏறி எல்லார்கிட்டையும் மறைஞ்சிட்டா. ஆனா அந்த மெத்தனம் நீண்ட நேரம் இல்ல. 1-2 வட்டாரத்துல இருந்து வந்த கொலைகார டீம், மார்வெல், கிளிம்மர், கிலோ, அவங்க லீடர் காடோ சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. கட்னிஸ் ஆச்சரியமா பார்த்தா பீட்டாவும் அவங்க கூட வந்திருந்தான். இரவு ஆகுறதுக்குள்ள அரைவாசி பேர் சாக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தர் சாகும்போதும் ஒரு பீரங்கி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. கட்னிஸ் சின்ன பிள்ளை மாதிரி பயந்து அந்த மரத்துல உறங்கிட்டா. கேபிட்டல் காரங்களோ கேமரா வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. மறுநாள் காலையில எழுந்தா காடு எரியுது. அவள் மரத்துல இருந்து குதிச்சு வெளியே ஓடினா. மறைஞ்சு போக முயற்சி பண்ணா. ஆனா கேம் மேக்கர் செனிகா நெருப்பு பந்துகளை அவள் மேல வீசி அவளை வெளியே கிழிச்சு விட்டாங்க. அந்த கொலைகார டீம் அவளை பிடிச்சு மரத்துல ஏற சொன்னாங்க. பேட்டா அந்த நேரத்துல சொல்றா, காத்திருங்கடா, பசி என்ன கொன்னு உட்கார வைக்கும் வரைக்கும் காத்திருங்க. அவங்க எல்லாரும் உறங்கிட்டாங்க. அந்த நேரத்துல சப்ளை காரங்க கட்னிஸ்க்கு ஒரு சிறப்பு பரிசு அனுப்புறாங்க. எரியில இருந்து சிகிச்சை பண்ண லோஷன். காலை வெளிச்சம் வந்ததுல 11வது வட்டாரத்துல இருந்து வந்த ரூ என்னும் ஒரு இளைஞன், நல்லா ஏறி மறைஞ்சு போற கலைஞன். அவன் கட்னிஸ் கிட்ட ஒரு சிக்னல் அனுப்புறான். அவன் தலையில இருந்து கீழே உள்ள கொடிய பூச்சிகளோட கூடு. டிராக்கர் ஜாக்கர்ஸ்னு சொல்றாங்க. அத அவங்க. கட்னிஸும் சட்டன்னு அந்த கூட நிறுத்தி வச்சிருந்த கிளைய வெட்டி விடுறா. அது உறங்கிட்டு இருந்த கொலைகாரங்க மேல விழுந்துருச்சு. அந்த பூச்சிகள் அவங்க மேல தாக்குதல் நடத்துச்சு. கிளிம்மர் இறந்துடுச்சு. மத்தவங்க எஸ்கேப் பண்றாங்க. சாரி, கட்னிஸ்க்கும் அந்த பூச்சி கடிச்சிடுச்சு. கிளிம்மர் உடம்புல இருந்து வில் அம்பு எடுக்க போறப்போ அவள் அப்பா கண்ணுல பட்ட அதிர்ச்சி காட்சி அவளுக்கு நினைவுக்கு வருது. பேட்டா அவள் பக்கம் ஓடி வந்து ஓட சொல்றான். ஆனா கட்னிஸ்க்கு நினைவு தெரியாம போச்சு. சில நாள் கழிச்சு கண் திறந்தா அவளை பராமரிச்சு சிகிச்சை பண்ணிருக்கான். சொல்றான் பேட்டா உயிரோட இருக்கான்னு, 6 கரையில மறைஞ்சு இருக்கான்னு. அந்த கொலைகாரங்க எல்லா சப்ளைஸையும் கொர்னுகோபியா அருகே ஒரு பிரமிட் போல அடுக்கி வச்சிட்டு உயிர் பிழைச்சவங்க உள்ள வருவதுக்கு வலை வச்சு கிடக்குறாங்க. ஒரு அபாயகரமான திட்டம். தீயினால் கவனத்தை திருப்புவாள். அப்புறம் கதனிஸ் சில நேரத்துல சாப்பாட்டு பைங்களை ஒரு அம்புல வெடிக்க வைப்பா. கதனிஸ் சாமான்களை அழிச்சாச்சு. ஆனா பிடிபட்டா. கதனிஸ் வேகமா ரூவை விடுவிச்சா. ஆனா 1ஆம் மாவட்டத்து மார்வெல் தாக்கினான். ஈட்டி எரிஞ்சான். கதனிஸ் தப்பிச்சா. அவள் மார்வெலை அம்புல திருத்தி அடிச்சா. ஆனால் அந்த ஈட்டி ரூவை பட்டு சாகடிச்சுச்சு. கதனிஸ் கையிலேயே. அடடா, சோகமாயிருக்கு. ஆனா கோபத்தோட கதனிஸ் 3 விரல்களை காட்டினா.
எதிர்க்குற சின்னம். ஒரு சின்ன புரட்சி. 11ஆம் மாவட்டத்துல இந்த நாடகத்தை பார்த்துட்டு செனகதனிசை கொல்ல திட்டம் போட்டான். ஆனா ஒரு சூழ்ச்சியாளன் ஒரு விதி மாற்றத்தை சொன்னான். ஒரே மாவட்டத்துல இருந்து 2 வெற்றியாளர்கள்னு. காதல் ஜோடி கட்னிஸ் பீட்டா. டெலிவிஷன் ரேட்டிங்ஸ் சுடுகிறது. ஆனா ஸ்னோ அதிபதி கோபமாயிருக்காரு. கலகம் விடுதலைன்னு வெளியூர் மாவட்டங்கள்ல எதுவும் தீப்பிடிக்க கூடாதுன்னு செனிகாவுக்கு கடுமையான எச்சரிக்கை. ஆனா செனிகா என்ன பண்றாருன்னா ஒரு மாவட்டத்துல இருந்து 2 பேரும் வெற்றி பெறலாம்னு புதுவிதி. சரிதானா? இருந்தாலும் இறுதி வரை உயிர் பிழைக்கணும். கட்னிஸ் உடனே பீட்டாவை தேடினாள். ஆற்றோரத்துல கல்லா மறைஞ்சு கிடந்தான் பீட்டா. யோ, கத்தி வெட்டிய காயத்துல கால் நொறுங்கி போச்சு. காதல் காட்டணும்னு கேமரா முன்னாடி அன்பு வெளிப்பாடு. ஆனா மறுபடியும் துரோகம். செனிகா ஒரு விருந்து வைக்கிறான் கொர்னிகோபியா கிட்ட. அங்க அத்தியாவசிய பொருட்கள். பீட்டா எவ்வளவு கெஞ்சினாலும் கட்னிஸ் போயிட்டாள். மருந்து தெரியுமா எடுக்க? சூரியன் எரிக்குது பாருங்க. ஃபாக்ஸ் ஃபேஸ். நதாவது மாவட்ட கிழவன். பொருட்களை பறிச்சு ஓடுறா. கட்னிஸ் 12 என்ற குறியிடப்பட்ட பையை வாங்க ஓடுறா. ஆனா 2வது மாவட்டத்து குளோப் கத்தியுடன் தாக்குறா. கட்னிஸ் கழுத்துல ஒரு வீரன் ரூவை கொன்னுட்டான். அடேங்கப்பா, சட்டென்னு மாறி நிகழ்ஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பாருங்க. 11வது பகுதியிலிருந்து வந்த திரிஷ்ணு ஒரு வீரன் ரூவுக்கு பழி வாங்க கட்னிஸோட கழுத்துல இருந்த வீரனை கொன்னுட்டான். ஆனா கட்னிஸ கொல்லல. ரூவை நினைச்சு காட்டுக்குள்ள ஓடி போயிட்டான். மருந்து எடுத்துட்டு கட்னிஸ் டென்ஷனா பீட்டா கிட்ட ஓடி போனா. காலையில பாருங்க, மருந்து அற்புதமா பீட்டாவுடைய காயங்களை நீக்கிடுச்சு. சூப்பர். 12வது பகுதியிலிருந்து வந்த வீரர்கள் சேர்ந்து வேட்டையாட போனாங்க. பீட்டா கொர்னிகோபியா கிட்ட கோட் இருப்பான்னு சொன்னான். அவனுக்கு காடு சரியா தெரியாதுன்னு. ஆனா 5வது பகுதியிலிருந்து வந்த ஃபாக்ஸ் ஃபேஸ் எங்கேயோ ஒளிஞ்சி இருப்பா. அவ சூப்பரா ஒளிஞ்சி இருக்க கலைஞி. சரி, சாப்பாடு தேடி அவங்க பிரிஞ்சு போனாங்க. கட்னிஸ் பறவை அடிக்க எடுத்துட்டா. அப்போ கேனான் வெடிச்ச சத்தம். டென்ஷன். பீட்டாக்கு என்னாச்சுன்னு கட்னிஸ் ஓடி போனா. பீட்டா சரியா இருந்தான். ஆனா விஷ பழங்களை எடுத்துட்டு இருந்தான். சாப்பிடல்னு ரொம்ப சந்தோஷம். ஆனா ஃபாக்ஸ் ஃபேஸ் அந்த விஷப்பழத்தை சாப்பிட்டு சாகுறா. அட கடவுளே. கட்டுப்பாட்டு அறையில ஹெட் கேம் மேக்கர் செனிகா ஒரு பயங்கர திட்டம் போடுறா. விளையாட்ட வேகமா முடிக்க. சரி பாருங்க, இறுதியா அவன் இரவு வேகமா ஆரம்பிக்கிறான். ரத்தவெறி நாய்கள், ஜெனிடிக் மாத்திய நாய்கள் அரங்கத்துல விட்டு விடுறான். பாவம் 11வது மாவட்டத்தோட கடைசி போட்டியாளர். நாய்கள் அவனை தாக்குது. ஒரு நாயோட கடிலிருந்து ஒரு சின்ன தப்பிப்பு. கேட்னிஸ் பீட்டர் அரங்கம் மையத்துக்கு ஓடுறாங்க. நாய்கள் சுத்தி வளைச்சிருக்குது. கொர்னுகோபியா ஏறுறாங்க. காயம்பட்ட காட்டோ இருக்கான். அங்க போராட்டம். காட்டோ மாறிட்டான். அவன் கண்ட வெறுப்பு கொடுமை அவனை பாதிச்சிருக்கு. கேட்னிஸ் பீட்டர் நாய்களை கையில விடுறாங்க காட்டோவை. கேட்னிஸ் அம்பு விடுறாள். சீக்கிரமா சாவு. காலையில இருவருக்கும் சந்தோஷம். வெற்றி. ஆனா அது சீக்கிரமா போச்சு. செனிகா சொல்றாள் ஒருத்தன் தான் வெற்றி. அரசின் கைப்பாவையா இருக்க மாட்டோம். கேட்னிஸ் பீட்டர் விஷ பழங்களை எடுக்குறாங்க. இது